आनन्दगुरुदेवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय जिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेश्यै नमो नमः। சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் மற்றும் அனைத்து குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் இரண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டு தயானந்த மகா சுவாமிகள் அவர்களால் புதுச்சேரியிலே துவங்கப்பட்ட நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் 30வது இடத்துல வேதவியாசர் தபோவனத்துல இங்கே பூர்த்தியாகும் தருவாயில் இருக்கிறோம். நம்ம மனசு லயமாகணும், உலகம் அனைத்தும் ஒண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும், மனோ நாசம் ஏற்படணும், சிந்தனையற்று சிவமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை மந்திரங்களையும் மகரிஷிகள் நமக்காக கொடுத்து இருக்கிறார்கள். அவ்வழியிலே சாந்தானந்த மகா சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவர் 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை இருந்து 27 நாட்கள், 48 நாட்கள், 108 நாட்கள் என்று அனைத்து விதமான மந்திரங்களையும் ஹோமங்கள் செய்துள்ளார். அவர் வழியிலேயே இந்த ஹோமமும் ஒரு 33 ஆண்டு காலங்களாக நாமும் செய்து வருகிறோம். அதற்கு அத்தனையும் குருநாதருடைய அனுகிரகம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஹோமங்கள் நடக்கிறது அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டா பல யுகமா ஹோமங்கள் நடந்தாலும் மைக்கு வைத்து மந்திரம் சொல்லி இத்தனை திரவியங்களை ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சது புதுக்கோட்டையில தான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வைத்தியா அத்தனை பேர் இருக்காளே, சமைத்து அன்னம் ஆஜ்யம், இது 3 தவிர அவளுக்கு வேற எதுவுமே அவள் ஹோமம் பண்ண மாட்டா. நாம் என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையும் அம்பாளுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது சாந்தானந்த சுவாமிகள். அவர் வழியிலே பல பேர்கள் நிறைய ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பிரம்மாண்டமா ஹோமங்கள்லாம் செய்கிறார்கள். நீ கோடு போட்டா ரோடு போடுவேங்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு என்னன்னா 16 ஹோமம் உண்டு. நீ ஒரு தார் வாழைப்பழம் போடுறியா, நான் மாட்டு வண்டி நிறைய வாழைப்பழம் போடுறேன். பரவாயில்ல, நல்ல விஷயத்துல தானே போட்டிகள், அதனால தவறு இல்லை. அதனால என்ன காரணம்னா பகவான் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் நமது சக்திக்கு ஏற்றவாறு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்து அகம் பக்திபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனஹான். அதனால அதே பகவான் கீதையில எல்லாத்தையும் சமமா நீ பார்க்கணும். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி யோமாம் பஷ்யதி சர்வத்திர. எல்லாரையும் நீ பார்த்துட்டே இருக்கப்பா, ஆனா அதுல என்ன பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால சரணாகதி அட சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இங்க பார்த்தோம்னா சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. எங்க போனாலும் இந்த சரணாகதி தத்துவம் தான் உலகத்தில் நிற்கிறது. அது இது கலியுகம். பக்திரேவ கரீயசி,
தபஸ்பரம் கிருதயுகே திரேதாயாம் ஞானமுச்யதே துவாபரே யஜ்ஞமித்யாஹு கலவு பக்திரேவ கரீயசி. தபஸ் செய்யறேன்னாக்க ஹிந்தியில் ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, கையில் மாலை இருக்கும், புத்தி எல்லாம் எங்கேயோ மேயும் அப்படின்னு. அந்த மாதிரி தபஸ் பண்ணினா சித்தி ஆற யுகம் கிருதயுகம் தான். தபஸ்பரம் கிருதயுகே. நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு பல பேர் சொல்லுவார். ஆனால் ஞானத்தை அடைந்தவர்கள் இருந்த யுகம் திரேதாயாம் ஞானம் உச்சது. வேதம் வழுவாத யாக யஜ்ஞ அனுஷ்டானங்கள் இருக்கு. நித்தியபடி அக்னிஹோத்திரம், அப்புறம் தரிசபூர்ண மாசம், சாதுர்மாசியம், பசுபந்தம், ஜோதிஷ்டோமம், அப்தோர்யாமம், இந்த மாதிரி வேதம் வழுவாது ஹோமங்கள் நடந்த யுகம் துவாபரே யஜ்ஞமித்யாஹு கலவு பக்திரேவ கரீயசி. நீ எதை செஞ்சாலும் பக்தியோடு செய்யணும். அதனால தான் அத்தனை பேரும் சமமாக ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் புராணோக்த கர்மாவாக இந்த தேவி மகாத்மியத்தை ரிஷிகள் நமக்கு கொடுத்து 700 மந்திரம், 700 ஸ்லோகம் பகவத்கீதை, இது 700 மந்திரங்கள். அத்தனையிலையும் உங்களுக்கு இப்போ நங்கநல்லூரில் கூட ஒருத்தர் பகவத்கீதையும் தேவி மகாத்மியமும்னு ஒரு புஸ்தகம் ஒருத்தர் வெளியிட போனார். இதுக்கு சொல்ல வரேன்னா, இருப்பது ஒன்று தான், அதை அறியறதுக்கு பல வழி இருக்கு. அந்த வழியில ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் செய்து எல்லாத்தையும் அருசமய வழிபாட்டுக்குள்ள அடக்கி, அந்த வழிபாட்டில் மிகவும் உயர்ந்த வழிபாடு ஸ்ரீவித்யைவ நசம்சயா மோக்ஷைக ஹேது வித்யாசா ஸ்ரீவித்யைவ நசம்சயா. மோட்சத்தை விரும்புகிறவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யை ஸ்ரீவித்யை தான் அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத்பாதாலே லலிதா திரிசதிக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனால அப்பேற்பட்ட மகான்கள்லாம் நமக்கு அனுகிரகம் செய்த மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி பல மந்திரங்களை கொண்டு இந்த ஹோமமானது இங்கே செய்திருக்கோம். நித்தியப்படி ஆவரண பூஜையெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடம் ஏற்கனவே புண்ணியமான இடம், வேதங்கள்னால புண்ணியமா ஆக்கியிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நாம இன்னும் நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இங்க ஹோமம் பண்றோம்னா ரக்ஷந்தி புண்ணியானி புராரஞ்சிதானி. எத்தனையோ ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம்தான். இந்த வேதவியாசர் தபோவனம்னு காசி விஸ்வநாத குருஜி ஏற்படுத்தி தினமும் வேத பாராயணம் நடக்கிறது. இந்த புண்ணிய பாபங்கள் 2 தேவலோகத்தில் பேசிக்கொண்டு முதல்ல அக்னியை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி அக்னி பகவான் ஆகுதி பொருள்கிட்ட கொடுத்து, அந்த ஆகுதி பொருட்கள் யஜ்ஞம்ங்கிற பேரை யஜ்ஞத்திட்ட கொடுத்து, அந்த யஜ்ஞம் அந்த பாவத்தை இந்த பணத்தை கொடுத்து, அந்த பணத்தை வாங்கிக்கிறவன் பிராமணன் அவன்கிட்ட போய், அதுக்கப்புறம் அவன் பார்த்தான் வேத சாஸ்திரம் சொல்றது, அதனால அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்ன உடனே சந்தசார ஸ்வாத்தியாயேனா அபஹத பாப்மா ஸ்வாத்தியாயோ தேவ பவித்ரம் வாயேத. நீ சுத்தமாயிடுற, உலகமும் சுத்தமானது அப்படின்னு சொல்லி வேத பாராயணத்தை தினமும் செய்யணும். யஜுர்வேதம்ங்கிறது மொத்தம் உங்களுக்கு சம்ஹிதை 2197 பேரா. அதே மாதிரி சாக்கம் 3 அஷ்டகம், அருணகாடகம் இதெல்லாம் இருக்கு. இப்ப இங்க பாராயணம் நடக்கிறது. குக்ஷௌ திஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே குலம் உத்தரதே தேஷாம் தசபூர்வாம் தசாபரா. வேத பாராயணம் பண்றவர்களுக்கு நாம் நம்மளால இயன்ற உணவு அல்லது தட்சிணைகளை கொடுத்தோமே ஆனால் முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை கரையேறுறதாக சாஸ்திரம் இருக்கு.
வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா. ஏன்னா இறைவனுடைய எஸ்யே நிஸ்வசிதம் வேதா, இறைவன் விடக்கூடிய மூச்சு காற்று வேதம்தான். அதனால அந்த வேதம் எல்லா யுகத்திலையும் அஷ்டாவிம்சதி தமே அப்படி ஆனா கூட உங்களுக்கு அந்த வேதம்ங்கிறது என்னைக்கும் மாறுபடாது. நேற்று இப்போ கூட ஒரு 14 வயசு குழந்தை கனாந்தம் அத்தியனம் பண்ணி, கனாந்தம் 14 வயசு குழந்தை அத்தியனம் பண்ணி. அதனால எதுக்கு சொல்றோம்னா, இந்த வேதம் தான் உலகத்தை காப்பாற்றக்கூடியது. அது ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படித்த காலங்கள்லாம் இருந்தது. இப்போ வாத்தியார்களும் சுலபமாக சொல்லி கொடுத்து சுகங்களையும் கொடுத்து, அதே மாதிரி லௌகிக்க படிப்போடையே இந்த வைதிகத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதனால் இப்போ நாம் நம்ம ஊரோட வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்லாம் அத்தனை பேரும் உபயோகித்தமாக எல்லாமே சொல்கிறார்கள். அபிசிரவணமாகட்டும், உதவசாந்தி ஆகட்டும், மகன்யாசமாகட்டும், எல்லாம் அவர்களுக்கு டயம் நிறையா இருக்குது. அங்கே போனதுக்கு அப்புறம்தான் நம்ம ஏதோ பெரிய தவறு பண்ணிட்டோம், நம்ம பாரத தேசத்தை விட்டு இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாமே அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இங்கேருந்து போனவாளுக்கெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே மந்திரம் சொல்லி எத்தனையோ கணபாட்டிகள் மெட்ராஸில் ஆன்லைனில் வேதங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்த வேதத்தை காதால் கேட்டாலே ரொம்ப மகா புண்ணியம். அந்த வேத துல்லியமாக விளங்கக்கூடிய இந்த தேவி மகாத்மியம் என்று போற்றக்கூடிய சப்தசதியை 27 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல ஹோமம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அனைவருக்குமே நாம் என்னென்ன தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் ஆசைப்படுறோமோ அத்தனையும் கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறதுனால தான் நான் மெட்ராஸை 10 வருஷம் கழித்து ஹோமம் பண்ணால் கூட நிறையா பேர் இத்தனை திரவியம் கொண்டு வந்து கொடுத்து ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எத்தனைக்கு எத்தனை நாம் ஹோமத்தில் அர்ப்பணம் பண்ணுறோமோ அத்தனைக்கு திருப்பி பகவான் நமக்கு கொடுக்குறாரு. பூர்ணாதர் விபராபத சுபூர்ணா புனகா ஆபதா. அந்த ஒரு சத் சங்கல்பத்துடன் இந்த ஒரு நட்சத்திர மண்டல சண்டி எங்கேயும் துவங்கப்பட்டு 108 இடத்துல பண்ணணுங்கிற விருப்பம் எனக்கு. அது இங்கே 30வது இடமா அமைஞ்சிருக்கு. நடுப்புற ஒரு 5-6 ஆண்டு காலம் அது பெரிய ஒரு திருப்பணி புவனேஸ்வரிக்கு செஞ்சதுனால அந்த திருப்பணி கண்டிப்பாக முடியணுங்கிற பிரார்த்தனையிலேயே புத்தியை செலுத்தினதுனால இது ஊராக செய்ய முடியல. அதுக்கப்புறம் இப்போ 31வது இடமாக அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து கோயம்புத்தூரில் புவனேஸ்வரி வடவள்ளி பக்கத்தில் நவாபூர் பிரிவில் நடக்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இந்த ஜீவா வளாகத்தில் 10 நாள் சண்டி ஹோமம் நடக்க போகுது. இப்போ ராஜேஸ்வரி கோவில்லேருந்து நங்கநல்லூர்லேருந்து அந்த செந்தில் சிவமும் அந்த உச்சிக்குடி மாமா விஜய்சேகர சிவமும் தான் தேதி கொடுக்கணும்னு அவர்கள் கேட்டுவிட்டு போயிருக்கார்கள். அங்கே 10 நாள் பண்ணுங்க, மாடியில் நாங்கள் ஸ்க்ரீன் வச்சு விடுறோம், கீழே இடம் இருக்குது, ஹோமம் பண்ணுவோம். அதனால் என்னன்னா இன்றைக்கி இந்த சண்டி ஹோமம் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லார் மனசுலையும் அம்பாள் கொடுத்துருக்கா. அதனால் இது அத்தனையுமே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அம்பாளாக தான் நம்மளை இத்தனை தூரம் நமக்கு எத்தனையோ பேர் எப்படி இப்படி இல்லாமல் உலகத்தில் வாழும் பொழுது நாம் இறைவனோடையே வாழக்கூடிய புத்தியையும் சக்தியையும் நமக்கு உடம்புல நல்ல ஒரு இந்திரியத்தில் கட்டுப்பாடும் நல்ல கைகாலெலாம் நமக்கு நல்லா கொடுத்து நமக்கு இவ்வளோ தூரம் நாம் இறை திருப்பணி செய்வதற்கு இந்த உடலையும் கொடுத்து அதுக்கு தகுந்த புத்தியையும் கொடுத்து அதில் நடுப்புற ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்ததுனாலும் அதையும் போக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் நமக்கு கொடுத்து இத்தனையும் உங்களுக்கு அம்பாள் செய்திருக்கான்னா பாலா லீலா வினோதினி ஆபால கோப விதிதா சர்வானுல்லங்கிய சாசனா அப்படின்னு அம்பாள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இருக்கா. இப்போ பிரத்யக்ஷமாக இந்த அக்னியில்
சண்டிகா பரமேஸ்வரி இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய போகிறாள். பூர்ணாகுதி ஆனது இப்போ நடக்க போகிறது. பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இங்கே பிரசாதம் உள்ளேயே ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். அதனால் எல்லோரும் பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமாக திருப்பி நாம் அடுத்த சண்டி ஹோமங்களில் சந்திப்போம். இங்கே இருக்கக்கூடிய அரங்காவலர்கள்லாம் வருஷத்தில் ஒரு 10 நாள் இந்த இடத்துல இதே மாதிரி ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சரீரம் கொடுத்துருக்கு, அதுக்கு தான் உலகமே இருக்கு. நம்ம எவ்வளவோ நேரங்களை அனாவசியமாக பேசி அனாவசியமாக துக்கப்பட்டு மெய் வருந்தி நம்ம செலவழிக்கிறோம். இது நல்ல காரியத்துக்காக நாம் எவ்வளோ நாம் நல்ல காரியங்களுக்கு ஈடுபடுறோமோ அவ்வளோ நமக்கு மன தூய்மை ஏற்படும். மன தூய்மை ஏற்பட்டாச்சுன்னா அப்புறமா இந்த பாம்பு சட்டையை உரிச்சுட்டு அது பாட்டு போகிற மாதிரி எதை பற்றி கவலைப்படாமல் நாம் பாட்டு ஆனந்தமாக இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அது பகவான் கீதையில் அழுத்தமாக சொல்கிறார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிவிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி அனன்ய சரணாகதி புத்தி நமக்கு வரமாட்டேங்குது. எதை கண்டாலும் பயமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. யாராவது ஒரு வாரத்தை பேசிட்டான்னா அது அப்படியே அன்னி பூரா அதை பற்றியே நினச்சி பேசிட்டு அதுக்காக இந்த ஃபோனை வேற ஒரு 10-15 திருப்பு பண்ணிட்டு புரியுறதா? இப்படியே மனசை போட்டு உழட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து இறைவனை வழிபடுறதை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால நமக்கு கோண கோவிந்தானாலும் பகவான் ஏற்றுப்பார். அதனால உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச முறையில் பகவான் சரணாகதி அடைஞ்சி நல்ல நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோமே ஆனால் என்றும் நாம் ஆனந்தமாக இருக்கலாம். பேரில் மாத்திரம் ஆனந்த ஆள் வச்சுட்டு ஆனந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு ஆனந்தத்தோட கூடிய ஆனந்தாவாக இருக்கணுங்கிறதுக்கு தான் பகவான் நம்மளை இந்த காரியங்கள்லாம் செய்ய வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லோரும் சேர்ந்து நல்ல காரியங்களை செய்து எல்லாம் வல்ல அனைத்து சத்குருநாதர்களுடைய அருளையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளையும் பெற்று சுகானந்த வாழ்வு வாழும்படியாக அனுதினமும் நானும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். சிறிது நேரத்தில் பூர்ணாகுதி துவங்கும். பூர்ணாகுதி முடிஞ்சவுடனே பிரசாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, குருதேவ தத்தா.